வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சீம்பால் எப்படி ரொம்ப சாஃப்டாக கேக் மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு. 1 லிட்டருக்கு சீம்பால் எடுத்துக்கோங்க. நான் வெல்லம் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏலக்காய், குறுமிளகு நான் 1-2 தட்டி அப்படியே சேர்த்துக்கிறேன். 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன், 4 குறுமிளகு சேர்த்துருக்கேன். அப்புறம் நம்ம வெல்லம் பொடி பண்ணி வச்சுருக்கேன், தட்டி நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவு உங்களுக்கு சுகர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெள்ளை சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சீம்பால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன். குறுமிளகு எதுக்கு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, குறுமிளகும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா சுக்கு கூட நீங்கள் தட்டி பவுட்ரு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சீம்பால் சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிடிக்கும், ஒரு சிலருக்கு சளி பிடிக்கும். அதுக்காக நம்ம இது சேர்த்துட்டோம் அப்படின்னா சளி பிடிக்காது. நம்ம தட்டி வச்சுருக்க வெல்லத்தை எல்லாமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், நல்லா கலந்து விடணும். நல்லா பாலில் கலந்து விடணும். கொஞ்சம் கூட கீழே இருக்கக்கூடாது. நீங்கள் நாட்டு சர்க்கரை கலந்தாலும் சரி, வெள்ளை சர்க்கரை நீங்கள் கலந்தாலும் பாலில் நல்லா கரைஞ்சிடணும். கீழே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் கீழேயே நின்றுக்கும். அதனால நீங்கள் நல்லாவே கலந்து விடணும். அப்போ தான் அது வெந்து வரும்போது உங்களுக்கு இனிப்பு அந்த சீம்பாலில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா கருப்பட்டி கூட நீங்கள் பொடி பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இது சேர்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்லா டெக்கரேட்டிவாக அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு சீம்பால் ரொம்ப அழகாக கிடைக்கும், அதற்காகத்தான் நம்ம சேர்த்துருக்கேன். இப்போ இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் இட்லி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுவீங்களே அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிச்சிடணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம சீம்பாலை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சீம்பால் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக நல்லா கேக் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு சீம்பால் ரெடி ஆகிடுச்சு. 20 மினிட்ஸ்லேயே ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, 1 லிட்டர் சீம்பால் தான் நான் ஆட் பண்ணேன். 20 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சீம்பால் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நைஃப் இல்லை அப்படின்னா ஸ்பூனில் கூட நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். இப்போ கையில் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. சீம்பாலில் தண்ணி கலக்காமல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த மாதிரி சூப்பராக கேக் ஷேப்பில் நல்லா தண்ணி இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஓரங்களில் இந்த மாதிரி பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு கவுக்கும்போது நம்மளுக்கு கேக் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சீம்பால் ரொம்பவே சூப்பராக அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்தது மேலே பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ண மாதிரி நம்மளுக்கு அழகாக கிடச்சிருக்கு. இதுக்காக தான் நான் சேர்த்தேன். முக்கியமாக நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது கலக்கக்கூடாது. நல்லா பாலில் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு லைட்டாக போட்டு விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு கீழே நம்மளுக்கு நாட்டு சர்க்கரை நிற்கும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ரொம்பவே ஒரு கேக் மாதிரி நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு சர்க்கரை மட்டும்தான் லைட்டாக அங்கே அந்த பாத்திரத்தில் இருக்குது, அடி பிடிக்கலை. அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்குங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நம்ம கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா சீம்பால் ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்குங்க. பாருங்கள், நீங்களே பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் சுக்கு குறுமிளகு சேர்த்து குழந்தைகளுக்கும் கூட நீங்கள் இந்த சீம்பால் செஞ்சு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.